பொதுவான ஜோதிடம் மற்றும் ஆன்மீக தகவலை பார்ப்போம். நேர்களே, இன்றைய கேள்வி: கோயில்களில் கடவுளுக்கு அர்ச்சனை செய்து அல்லது அபிஷேகம் செய்யும் பொழுது நமது பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் ஆகியவற்றை சொல்லித்தான் அர்ச்சனை செய்ய வேண்டுமா? சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணலாமான்னு கேட்குறீங்க. இதெல்லாம் வந்து அதிக பிரசங்கித்தானான்னு சொல்கிறது. சாமி பேருக்கு சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அதாவது அவர் தான் நமக்கு அருள் தரார். அவர் பேருக்கு நீ அவரே அர்ச்சனை பண்ணிக்கோன்னா, இப்போ என் பேர் என்னன்னு கேட்குறீங்க, நான் பாலாஜின்றேன். உங்கள் பேர் என்னன்னு கேட்குறீங்க, நீங்கள் வந்து சிவகுமார்னு சொல்கிறீங்க. எனக்கு நான் உங்களுக்கு ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி தரேன், நீங்களே ஒன்று சாப்பிட்டுக்கோங்கன்னா நான் மனுஷன், கரெக்டாக? நான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து வாங்கி கொடுக்குறேன், நானும் சாப்பிட்லாம். ஆனால் இது அருள் கொடுக்குற ஒரு தெய்வம், அவருக்கு நீங்களே அர்ச்சனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் அதிக பிரசங்கித்தனம்பாங்க. நான் கோயிலில் நிறையா பார்த்துருக்கேன் இந்த மாதிரி பண்ணுறவங்கலாம். எனக்கு சிரிப்பு தான் வரும். நல்ல வேலை இந்த கேள்வி கேட்டதுனால எல்லாருக்கும் பதில் சொல்கிற மாதிரி வந்துச்சு. நமது பெயர், ராசி, நட்சத்திரம், கோத்திரம் சொல்லி இன்னார் குறைகளை தீர்க்கவும், இது வந்து இந்த குறைகளை தீரவும், எல்லா விதமான நன்மைகள் பெறவும் நான் உன்னை வழிபடுகிறேன் இறைவனே, ஒரு மந்திரத்தை சொல்லி எனது சார்பாக ஒரு அர்ச்சகர் உங்களுக்கு பூஜை செய்வார்னா அதுக்கு அவர் வந்து அர்ச்சகர் ஒரு மீடியேட்டர், ஒரு லாயர், அவருக்கு ஒரு அர்ச்சனைக்கு ஒரு காசு கொடுக்கணும். அர்ச்சனை பண்ணிட்டு சும்மா வரக்கூடாது. எல்லாம் சில பேர் வந்து கல்கூரை சூடத்தை கண்டுபிடிச்சு போயிடுவாங்க காசு கொடுக்காம. ஆனால் அர்ச்சனை பண்ணால் நீங்கள் ஐயருக்கு ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இதை சங்கல்பம் செய்து அர்ச்சனை செய்தால், ஏதாவது இந்த சங்கல்பம்னு சொல்லுவாங்க, அர்ச்சனை சொல்லுவாங்க, உங்களுக்கு பதிலாக அவர் செய்வார். இதை காமியார்த்த பக்தி என்று கூறுவதும் உண்டு. எந்த வேண்டுகோளுக்கு இன்றி உலக நன்மைக்காக ஆலய வழிபாடு செய்வதை நிஷ்காம்பிய பக்தி என்பார்கள். இந்த ரெண்டாவது வகையை தான் சாமி பேருக்கே அர்ச்சனை பண்ணுவாங்க. எப்படி செய்தாலும் சாமி பேருக்கு தான் அர்ச்சனை வரும். இப்போ நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலில் போய் உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ணி வச்சிங்கன்னா ஆஞ்சநேயர் பேருக்கு மந்திரத்தை சொல்லித்தான் உங்கள் பேர் அர்ச்சனை பண்ணுவாங்க. ஒரு பெருமாள் கோயிலில் போயிட்டீங்கன்னா ஸ்ரீமன் நாராயண சுவாமி, உங்கள் பேர் என்னப்பா, சிவகுமார், சிவகோத்திரம், கன்னியாராசி, உத்திர நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து சொல்லும்போதே அவருடைய சாமி பேரில் தான் சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரமேஷ் முனுசாமி என்றனா ரமேஷ் முனுசாமி நம என்று உங்கள் பேருக்கு அர்ச்சனை பண்ண மாட்டாங்க. சாமி பேரை சொல்லி தான் உங்கள் ராசி நட்சத்திரத்தை சொல்லுவாங்க. எந்த வேண்டுகோளும் இன்றி வழிபாடு செய்பவர்கள், உங்கள் காரியத்துக்காக வழிபாடு செய்கிறவங்க உங்கள் பேருக்கு தான் அர்ச்சனை பண்ணோம், சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாது. உங்களின் பெயர், நட்சத்திரம், ராசி, கோத்திரம் சொல்லிட்டு சங்கல்பம் செய்வதோடு உங்களுடைய தேவைகள், மனதில் இருக்க பிரார்த்தனை வைத்துக் கொள்ளுங்கள். கோவிலில் அர்ச்சனை செய்வதே சரி, இதில் தவறே கிடையாது. ஆனால் சாமிக்கு அர்ச்சனை செய்வதுன்றது என்னை பொறுத்த வரைக்கும் 100% தவறு. இல்லை, நீங்கள் சாமிக்கு அர்ச்சனை பண்ணுறதா இருந்தால் சந்தான கோபாலகிருஷ்ண யோகம் அல்லது ஆயுஷ் ஹோமம் பண்ணும்பொழுது சாமிக்கு நீங்கள் ஒரு ஆவாகனம் பண்ணி சாமிக்கு ஒரு பிள்ளையார் செஞ்சு அதுக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். கோயிலில் சாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட சக்தி இருந்ததுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அதாவது நீங்கள் வந்து ஒரு பூஜை பண்ணுறீங்க, அந்த பூஜைக்கு வீட்டில் பண்ணுறீங்க அல்லது கோயிலே பண்ணுறீங்கன்னா அதில் வந்து 4 சாமியை வந்து ஆவாகனம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் பண்ணலாம். சும்மா போய் கோயிலில் கூட்டமாக நின்றுட்டு அர்ச்சனை பண்ணுறா உங்களுக்கு மட்டும் பண்ணிட்டு வாங்க. இனி சாமி பேருக்கு பண்ணுகின்ற தப்பான பழக்கத்தை இது தெரிந்து நீங்கள் பண்ண வேண்டாம். நேர்களே, இன்றைய கேள்வி பதிலையும் பார்த்துட்டோம். இன்றைக்கு பொது தகவலையும் தெரிந்து கொண்டோம். இது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம். முடிஞ்சவரை டெய்லியும் ஒன்று நான் சொல்லிட்டு தான் இருப்பேன். தினசரி பாருங்கள், ஒரு தகவலாக அரிய தகவல் உங்களுக்கு தெரியும். எதையுமே வெளிப்படையாக பட்டவர்த்தனமாக சொல்கிறேன். உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை காலை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேர்களே.